திருப்பூரில் திமுக மேயரை கண்டித்து திமுக எம்எல்ஏ செல்வராஜ் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாநகராட்சி 55வது வார்டில் உள்ள முத்தையன் கோயில் நகரில் கொட்டப்படும் குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என புகார் எழுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து குப்பைகள் அள்ளப்படாத தொடர்பாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜிடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. திருப்பூர் முத்தையன் கோவில் பகுதியில் எம்எல்ஏ செல்வராஜ் போராட்டம் நடத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது திருப்பூர் மாநகரில் கடந்த சில மாதங்களாக குப்பை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் குப்பை கொட்டப்பட்டு அகற்றப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் பெரும் சுகாதார சீர்கேட்டுக்கு ஆளாகிறார்கள். அதாவது மொத்தமாக குப்பையை எடுத்துக்கொண்டு சென்று கொட்டுவதற்கான இடவசதி இல்லாமல் அதை முறையாக திடக்கழிவு மேலாண்மை செய்ய முடியாமல் திருப்பூர் மாநகராட்சியானது பெரும் திணறலுக்கு ஆளாகி வருகிறது. இருவாய் பகுதியில் மொத்த குப்பைகளும் கொட்டப்படுவதற்கு பெருமளவு போராட்டம் வெடித்ததால் அங்கும் கொட்டுவதில் சிரமம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் 2ஆம் நிலை ஸ்டோரேஜ் என்று 2ஆம் தரமாக குப்பைகள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திருப்பூர் மாநகராட்சி 55வது வார்டுக்குட்பட்ட முத்தன்கோவில் பகுதியில் உள்ள 5 பாலங்களுக்கு அருகிலும் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது. ஏராளமான குப்பைகள் அதில் தேங்கியிருந்த காரணத்தினால் அந்த பகுதி பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் துர்நாற்றத்திற்கும் சுகாதார சீர்கேட்டுக்கும் ஆளாகியுள்ளார்கள். இதுகுறித்து அந்த வழியே வந்த திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜிடம் அந்த பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தார்கள். இதையடுத்து திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து குப்பைகளை அகற்றும் முறை எதிர்ந்து செல்ல மாட்டோம் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சிக்கு இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி குப்பைகள் இரவுக்குள் அகற்றப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிடுவதாக செல்வராஜ் தெரிவித்திருக்கிறார். மேலும் எம்எல்ஏ செல்வராஜ் நம்மிடையே கூறும்போது மேயருக்கும் தனக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றும் குப்பைகள் அகற்றப்படாத ஒரே காரணத்திற்காக போராட்டம் நடத்தியதாகவும் மக்களுக்காக குப்பைகள் அகற்ற வேண்டும் என்பது மட்டுமே காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பிரச்சனையில் அரசியல் எதுவும் இல்லை என்பதும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் திருப்பூர் மாநகராட்சியில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு அவற்றை எரிக்கும் விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. பல்வேறு இடங்களில் குப்பைகளை அகற்றப்படாமல் எரித்து விடுவதால் பெரும் சுகாதார சீர்கேட்டுக்கு பொதுமக்கள் ஆளாவதாக குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். அஸ்வினி, திருப்பூரில் திமுக மேயரை கண்டித்து திமுக எம்எல்ஏ செல்வராஜ் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாநகராட்சி 55வது வார்டில் உள்ள முத்தையன் கோயில் நகரில் கொட்டப்படும் குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என புகார் எழுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து குப்பைகள் அள்ளப்படாத தொடர்பாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜிடம் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. திருப்பூர் முத்தையன் கோவில் பகுதியில் எம்எல்ஏ செல்வராஜ் போராட்டம் நடத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது திருப்பூர் மாநகரில் கடந்த சில மாதங்களாக குப்பை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் குப்பை கொட்டப்பட்டு அகற்றப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் பெரும் சுகாதார சீர்கேட்டுக்கு ஆளாகிறார்கள். அதாவது மொத்தமாக குப்பையை எடுத்துக்கொண்டு சென்று கொட்டுவதற்கான இடவசதி இல்லாமல் அதை முறையாக திடக்கழிவு மேலாண்மை செய்ய முடியாமல் திருப்பூர் மாநகராட்சியானது பெரும் திணறலுக்கு ஆளாகி வருகிறது. இருவாய் பகுதியில் மொத்த குப்பைகளும் கொட்டப்படுவதற்கு பெருமளவு போராட்டம் வெடித்ததால் அங்கும் கொட்டுவதில் சிரமம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் 2ஆம் நிலை ஸ்டோரேஜ் என்று 2ஆம் தரமாக குப்பைகள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் திருப்பூர் மாநகராட்சி 55வது வார்டுக்குட்பட்ட முத்தன்கோவில் பகுதியில் உள்ள 5 பாலங்களுக்கு அருகிலும் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது. ஏராளமான குப்பைகள் அதில் தேங்கியிருந்த காரணத்தினால் அந்த பகுதி பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் துர்நாற்றத்திற்கும் சுகாதார சீர்கேட்டுக்கும் ஆளாகியுள்ளார்கள். இதுகுறித்து அந்த வழியே வந்த திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜிடம் அந்த பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தார்கள். இதையடுத்து திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து குப்பைகளை அகற்றும் முறை எதிர்ந்து செல்ல மாட்டோம் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சிக்கு இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி குப்பைகள் இரவுக்குள் அகற்றப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிடுவதாக செல்வராஜ் தெரிவித்திருக்கிறார். மேலும் எம்எல்ஏ செல்வராஜ் நம்மிடையே கூறும்போது மேயருக்கும் தனக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றும் குப்பைகள் அகற்றப்படாத ஒரே காரணத்திற்காக போராட்டம் நடத்தியதாகவும் மக்களுக்காக குப்பைகள் அகற்ற வேண்டும் என்பது மட்டுமே காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பிரச்சனையில் அரசியல் எதுவும் இல்லை என்பதும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் திருப்பூர் மாநகராட்சியில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு அவற்றை எரிக்கும் விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. பல்வேறு இடங்களில் குப்பைகளை அகற்றப்படாமல் எரித்து விடுவதால் பெரும் சுகாதார சீர்கேட்டுக்கு பொதுமக்கள் ஆளாவதாக குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். அஸ்வினி,
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.